உயர்திரு மதன் கார்கே அவர்கள் இந்தியாவை சேர்ந்த ஒரு பாடலாசிரியர், திரைக்கதை ஆசிரியர், ஆராய்ச்சி நிபுணர், மென்பொருள் பொறியாளர் மற்றும் தொழில் முனைவர். குயின்ஸ்லாந்து பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கும் கார்கி அவர்கள் கிண்டியில் உள்ள பொறியியல் கல்லூரியில் துணை பேராசிரியராக தன்னுடைய தொழில்முறை பணி வாழ்க்கையை தொடங்கினார். நானும் என்னுடைய மனைவி நந்தினியும் நாங்கள் ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த திரைப்படங்கள்லாம் எந்திரன் முடிச்சுட்டு முடிச்சுட்டு நிறைய நண்பன் படம் பண்ணியிருந்தப்போ பாகுபலி ஆரம்பிக்கும் போது நான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் டீச் பண்ணிட்டு இருந்தேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச் பண்ணியிருந்தேன் 5 ஆண்டுகள். அப்போ எனக்கு ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழல் வந்துச்சு. நான் ஏதாவது ஒன்றுத்தை தான் எடுக்க முடியும் அப்படின்ட்டு. என்னால் நான் திரைத்துறைக்குள்ளே மட்டும் இருக்கலாம், இல்லை என்னால் கல்விக்குள்ளே மட்டும் இருக்கலான்ட்டு. அப்போ நான் நிறைய காரணங்களுக்காக நான் திரைத்துறை தேர்ந்தெடுக்க வேண்டி வந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோடய டீச்சிங்கை நான் விட்டுட்டு வரேன். அப்போ வரும்போது எனக்கு நான் என்னோடய மனைவி கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு டீச்சிங் விட்டது கஷ்டம் தான், நான் அதோட ரொம்ப கஷ்டம் என்னோடய ஆராய்ச்சிகள் தான் நான் விட்டது அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க சொன்னாங்க, ஆராய்ச்சி நீங்கள் இங்கேயும் பண்ணலாமே, தொடர்ந்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்று ஆரம்பிக்கலாம், ஒரு நான் ப்ராஃபிட் ஒன்று ஆரம்பிக்கலான்னு ஒன்று நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எங்களுடைய அந்த கார்கி ஆராய்ச்சி நிறுவனம்ன்ற அந்த நிறுவனத்தை தொடங்கணும். தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானமளந்ததனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே. குறிஞ்சி, கொரவங்கொரத்தி இப்போ வண்டு போல இல்லையடா, படிச்சு நிமிந்து வர முயற்சி எடுக்கிறோண்டா. இனி சர்வதேச கல்வி சாமானியர்களுக்கு. கல்வி குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ்